ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். பசுபதி ராகினிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஜயும் நீயும்? வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டேன், வெண்ணிலாவை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்க போகிறேன், அப்படி இப்படின்னு சீன் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க. அந்த அஜயெல்லாம் நீ நம்பவே நம்பிடாத, அவன் சுத்த வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன பாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்க பசுபதி சொல்கிறாரு, இங்கே எல்லாமே கைமீறி போயிட்டுருக்கு. விட்டால் இந்த விஜய் ரவுடி பையன் வந்து நிவினோட அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு கல்யாணத்தவே முடிச்சிருவான் போல இருக்கு. உன் கூட தான் கல்யாணம் ஆகலை, அட்லீஸ்ட் வந்து அந்த காவேரியாவது பழி வாங்கலாம்னு நினச்சா அதுவும் முடியாது போல இருக்கு. இவன் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பேசி அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சம்மதிக்க வச்சுட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிவினோட அப்பா அம்மா எப்படி சம்மதிப்பாங்க? அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நிவினை வந்து என் கூட தான் சேர்த்து வைக்கல, அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்து இந்த ஃப்ராடு குடும்பத்தில் வந்து திரும்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுது? அசிங்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி டென்ஷனாக அவளும் பேசுவாங்க. அவங்க அப்படி பேசணுன்னு நீ முதல்ல வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நம்ம எதுனாலும் பண்ண முடியுங்கிற மாதிரி பேசிட்டு நிவினை போய் திரும்பி கன்வின்ஸ் பண்ணுறாரு. என்னப்பா நிவின், உனக்கு சொன்னால் புரியுதா புரியலையா? யமுனாவை எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காவேரியை ஆல்ரெடி நீ விரும்பி இருக்க. ஸோ காவேரியை விரும்பின இடத்துலையே வந்துட்டு நீ திரும்பி யமுனாவை கல்யாணம் பண்ணி காவேரி முகத்தில் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க முழிக்கிற மாதிரி இருக்கும். இது தர்ம சங்கட்டமாக இருக்காதா? நான் உனக்காக தான் சொல்கிறேங்கிற மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுவார். நிவின் வந்துட்டு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவார். இவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். நம்ம கல்யாணம் பண்ணனா கூட யமுனாவை அதே வீட்டில் தான் இருக்க போகிறோம். அதே வீட்டில் இருந்து வாழ்நாள் முழுக்க நம்ம காவேரி விஜயை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அது ரொம்பவே கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. பட் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யமுனாவோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம். அவள் சூசைட் வரைக்கும் போயிருக்கா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளாயிடுவோம். வாழ்நாள் முழுக்க இந்த குற்ற உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக அவங்க நிவினோட அப்பா அம்மாட்ட பேசுவார். நீங்கள் உங்கள் பையனை ஒத்துக்க வைக்கணும், இந்த மாதிரி யமுனா வந்துட்டு சூசைட் வரைக்கும் போய்கிட்டா அதுக்கு காரணம் நிவின் தான். நிவின் வந்துட்டு ஹோப் கொடுத்து மனசு மாற்றி தான் வந்துட்டு அந்த பொண்ணு இந்த அளவுக்கு போயிருக்குங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நிவின் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்துட்டு நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்கோ, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்களும் வந்துட்டு உன் அளவுக்கு பண பலம் எல்லாமே இருக்கிறவங்க தான், நீ போலீஸ் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிவினோட அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் மிரட்ட ஆரம்பிச்சிருவார். இப்போ மட்டும் வந்து நான் போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணினேன், யமுனாவோட வந்துட்டு சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு உங்கள் பையன் தான் காரணம்னு உங்கள் குடும்பத்தோடு வந்துட்டு உள்ளே வச்சுருவாங்க. உங்களோட பேரெல்லாம் வந்துட்டு பேப்பரில் எல்லாத்துலேயும் வரும். இப்போல்லாம் வந்துட்டு பொண்ணுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு இஷ்யூ ஆக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்கள் குடும்பமே வந்து ரோட்டில் நிற்க போகிறீங்களா, கேவலப்பட போகிறீங்களா அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அவங்க அம்மா நிவினோட அம்மா அப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. என் பையனை வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், அந்த குடும்பத்தில் கேவலமான குடும்பத்துலலாம் நாங்கள் பொண்ணு எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுவாங்க. நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நிவினை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவார். நிவின் விடுங்க, நீங்கள் முதல்ல விடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப டென்ஷனாகி பேசிடுவார். நான் உங்ககிட்ட தனியாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு விஜய் தனியாக கூட்டிகிட்டு போவார். நிவின் கூட்டிகிட்டு போய் நீங்கள் எப்படி இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் ஆல்ரெடி காவேரியை வந்து மனசார நான் விரும்பியிருக்கேன். காவேரியே வந்துட்டு விரும்பிட்டு அதே வீட்டில் அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி நான் எப்படி வந்துட்டு குடும்பம் நடத்த முடியும்? இது உங்களுக்கே வந்துட்டு சங்கட்டமாக இல்லையா? என்னை இப்படியெல்லாம் வந்துட்டு கேவலமாக படுத்துறதுக்கு வந்துட்டு உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு மனசாட்சியே இல்லையா? உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுவீங்களா? ஏன் நீங்கள் உங்களோட மச்சினிச்சு உங்களோட ஒய்ஃபை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க, என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு டைம் கிடையாது, எத்தனை வாட்டி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யமுனோட கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேஞ்சராக இருக்குது, அந்த பொண்ணு எப்போ என்ன வேணுனாலும் பண்ணிப்பான்னு சொல்கிறேன்ல, உனக்கு புரியாதா? எல்லாம் கல்யாணம் பண்ணால் சரியாயிரும். இனிஷியலாக வந்துட்டு நானுமே காவேரியை பிடிக்காம தான் நிவின் கல்யாணம் பண்ணேன், பட் இப்போ எனக்கு காவேரியை பிடிக்கலையா? அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு மனுஷனுக்கு இருக்காது. டே பை டே இல்லை மந்த் பை மந்த் சினாரியோ வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். நான் உன் நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன், சுயநலத்துக்காக மட்டும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கை வந்துட்டு இப்படி ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். ஸோ யமுனா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நானும் வந்துட்டு அதை யோசிச்சு வந்துட்டு என்னோட குற்ற உணர்ச்சியை யோசிச்சு வந்து நான் கவலைப்படாத மாதிரி எனக்கு இருக்கும். அதனால தான் நான் இதை வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு இதை பண்ணணுன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நான் என்னோட யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் அஜயும் வந்து கோவிலுக்கு வந்துட்டுருப்பாங்க. அதாவது அஜய் வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருவார். ராகினிகிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெண்ணிலா வந்துட்டு நீ அதே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு வெண்ணிலாவை அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி யோசிப்பார், இவனுங்கிட்ட பேசல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த ரவுடி பையன் வந்துட்டு என்ன வேணுனாலும் பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி இந்த பயந்தாங்குழி நிவின் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டான், இவங்க அப்பா அம்மா சரியான தொடநடுங்கியாக இருக்குதுங்க, இதுங்க கொடைக்கானல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு பதிலாக நம்மளே வந்துட்டு களத்தில் இறங்கியிருக்கலாம் போல இருக்குது, நம்ம இப்போ ஒன்று பண்ணுவோம், முதல்ல வந்துட்டு கோவிலுக்கு போவோம், அங்கே வந்துட்டு மணக்குளத்தில் நிற்கிறாளுங்கள 2 பேரும், அவளுங்கிட்ட பார்த்து பேசி என்னங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரி குடும்பத்தை வந்துட்டு அழைச்சிட்டு வந்து அவங்கள அங்கேயே வச்சு கேவலப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உடனே வந்துட்டு அவரும் கோயிலுக்கு போவார். கோவிலில் போய் யமுனாவும் காவேரியும் பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிப்பார்.
எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? இதே கோவிலில் தான் வந்துட்டு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி உன்னை வந்துட்டு பொண்ணு மாதிரி வந்துட்டு திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தேன். நீயும் விஜய் வந்துட்டு ஏமாற்றி அவன் பணத்துக்காக வந்துட்டு திருட்டு கல்யாணம் பண்ணேன். இதே வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அடுத்தது வந்து உன் தங்கச்சிக்கு வந்து திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு கூப்பிட்டு வந்துட்டியா? இதெல்லாம் ஒரு பொழப்பா காவேரி? பெரிய இவ மாதிரி பேசுவேன், நான் தான் யோகியம், நான் தான் நல்லவ அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு காரி துப்புவார். உடனே காவேரியும் டென்ஷன் ஆகிடுவாங்க. வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும்? எங்கள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுகிறவளெல்லாம் வச்சுக்காத. உன்ன மாதிரி அடுத்தவங்க காசுக்கு வந்துட்டு ஆசைப்படுறாளோ இல்லை வந்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கைக்கு கெடுக்கிறாளோ நாங்கள் கிடையாது. நான் வந்துட்டு என்னை விஜய் கல்யாணம் பண்ணனா அவர் என்னோட ஹஸ்பண்ட். இப்போ நீ இப்படி பேசுகிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நீ அவர்கிட்ட வாங்கியிருக்கில்ல, அந்த மாதிரி திரும்பவும் வாங்க வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வாங்கியிருக்கேன் தான், நான் இன்னும் மறக்கலை. அதுக்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்குறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அதெல்லாமே மறந்துட முடியுமா அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லுவார். என்ன யமுனா, உங்கள் அக்கா கொடுத்த பிளானா இது? நிவின் வந்துட்டு வசதியான பையன், வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, உன் லைஃபும் செட்டில் ஆயிரும்னு சொல்லிட்டு இவ காவேரி கொடுத்த பிளான் தானே இது? ஏமா உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையே? உங்கள் அம்மா என்ன சாரதா பண்ணிகிட்ருக்காங்க? அந்தளவுக்கு பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ணி விட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? உன் அக்கா கங்கா ஓவராக பேசுவாளே. குமரன் வந்துட்டு அவளை அடக்கிடுவான். குமரன் வந்து ஏதோ பேசினாலும் உங்கள் அக்கா வந்துட்டு வாய் அடைச்சிருவாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க தான் வந்துட்டு ஓவராக வந்துட்டு வாய் பேசிட்டு ஓவராக வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? அசிங்கமாகவே இல்லையா அப்படின்றது ரொம்ப கேவலப்படுத்தி பேசுவார். இரு உனக்கு இருக்குது, இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துடுவார், விஜய் வந்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும், நீ பேசுகிறதுக்கெல்லாம் பதிலடி அவர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க பசுபதி சொல்லுவார். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது சீனே அப்படிங்கிற மாதிரி இவரும் மனசுக்குள்ளே நினைப்பார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா விஜய் நிவினோட பஞ்சாயத்து தீரவே தீராது. நிவின் வந்துட்டு ரொம்ப எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே கிடையாது. யமுனா வந்துட்டு நான் ஒரு தங்கச்சியாக தான் நினச்சிருக்கேன். என்னோட கல்யாணம் பண்ணி என்னோட ஒய்ஃபாக ஒரு நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு % கூட வாய்ப்பே கிடையாது. யமுனாவை எப்படி நான் வந்து என் ஒய்ஃபாக நினச்சி பார்ப்பேன்? காவேரி என்னை ஏமாத்தினதுலேருந்து நான் வெளியவே வர கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிவின் சொல்லுவார், நீங்கள் என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி பேசுகிறீங்க, காவேரி வந்துட்டு வாழ்க்கை கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக கான்ட்ராக்டில் தானே கல்யாணம் பண்ணீங்க. இப்போ காவேரியோட கேரக்டர் பிடிச்சி போச்சு, நீங்கள் அவளை ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்காக வந்துட்டு நீங்கள் ரொம்ப தியாகி மாதிரியும் நான் ரொம்ப வந்துட்டு கெடுதல் பண்ணிட்ட மாதிரியும் பேச வேண்டாம். இவ்வளோ பேசுகிறையே, நான் வந்து இப்போ யமுனாவை கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே வந்துட்டு இடி விழுந்த மாதிரி ஆயிடுவார் விஜய். கான்ட்ராக்ட்லையா? என்ன நிவின் பேசுகிறீங்க? ஸ்டூப்பிடாக பேசாதீங்க. கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணது நான் வந்துட்டு வேறு ரீசனுக்காக, எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. பட் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறத வந்துட்டு யமுனாவை வந்துட்டு நீங்கள் ஹோப் கொடுத்து அவளை வந்துட்டு ஏமாற்றிருக்கீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ யமுனாவை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு இப்போ கான்ட்ராக்ட்லங்கிறீங்க, இது என்ன புதுசாக இருக்குது? இது காவேரி கேட்டானா அவ்வளோதான், என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காவேரி கேட்டால் அவள் என்ன சொல்லுவா? அவள் என்ன ரொம்ப ஒழுக்கமா? அவள் சுயநலத்துக்காகவும் அவளும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணவ தானே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன குற்ற உணர்ச்சிக்காக தான் நான் இதை கேட்குறேன். என் மேலே சின்ன தப்பு இருக்குது. யமுனாவுக்கு வந்துட்டு ஹோப் கொடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு ரீசன் ஆகிட்டேன். அதுக்காக வந்துட்டு நான் இப்போ யமுனாவை கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் மட்டும்தான் நான் சம்மதிப்பேன். அவள் கூட வந்துட்டு ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் வந்துட்டு நான் ஹஸ்பண்டாக இருக்கேன். அவளை வந்துட்டு ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிறது நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு யமுனா வந்துட்டு உண்மையாலுமே லவ் பண்ணனா, யமுனா மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னா, யமுனா மேலே ஏதாவது லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அவள் கூட நான் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லைனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்ட்டு வந்துடுவேன். இதுக்கு சம்மந்தமானு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விஜய் வந்துட்டு இவன் என்ன இப்படியெல்லாம் முடிவு பண்ணிகிட்ருக்கான், இவனை வந்துட்டு சம்மதிக்க வைக்கணும்னா வந்துட்டு இப்போதைக்கு கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வர பிரச்சனையை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாதா என்ன? இப்போதைக்கு வந்துட்டு யமுனா காலத்தில் இவன் கல்யாணம் தாலி கட்டினா போதும், அதுக்கப்புறம் பின்னாடி வர பிரச்சனையை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அதுவும் போக யமுனா இவன் மேலே வச்சிருக்க லவ்வுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யமுனா வந்துட்டு கண்டிப்பாக நிவினை மாற்றிடுவான்ற ஹோப் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் இதை பற்றி யமுனா கிட்டே பேசுகிறேன். ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் பற்றி யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்துட்டு காவேரிக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாது. நானும் யமுனா கிட்டே போய் இதை பற்றி பேசி அவளோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் இப்போதைக்கு எங்க கூட கிளம்பிவான்னு சொல்லிட்டு அவசரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க யமுனா அக்செப்ட் பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேன். யமுனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்துட்டு கான்ட்ராக்டில் அவங்க 2 பேத்துக்கும் இப்போதைக்கு கல்யாணம் ஆகட்டும். இது நம்ம காவேரிக்கு தெரியாமல் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்துட்டு நீ யமுனாவை ஏற்றுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவார்.